அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளை சேர்த்து விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போக்குவரத்து துறையில் பணி நியமனங்களுக்கு பணம் பெற்று மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக உள்ள வழக்குகளை சேர்த்து விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் விசாரித்தார். அப்போது மனுதாரர் அமைப்பு சார்பில் வழக்கறிஞர் என். சுப்பிரமணியன் ஆஜராகி, சிறப்பு நீதிமன்றத்திற்கு வழக்குகளை சேர்த்து விசாரிக்க அதிகாரம் இல்லை. குற்றப்பத்திரிகைகளை ஒன்றாக இணைத்து விசாரித்தால் 1000 ஆண்டுகளுக்கு பின்னும் விசாரணை முடியாது என்றார். காவல்துறை தரப்பில் வழக்கறிஞர் கே.எம்.டி. முகிலன் வழக்குகளை சேர்த்து விசாரிப்பது குறித்து உச்சநீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனித்தனியாக விசாரிப்பதிலும் அரசுக்கு ஆட்சேபனை இல்லை என்றார். காவல்துறை தரப்பு வாதத்தை ஏற்று ஊழல் எதிர்ப்பு இயக்கம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். அரசு 2.65 கோடி ரூபாய் பாக்கி வைத்ததால் உணவு விநியோகத்தை நிறுத்தி இலங்கை அகதிகளை பட்டினி போட்ட ஒப்பந்ததாரருடன் அதிகாரிகள் சமரசம் பேசினர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் முகாமில் இலங்கை அகதிகள் 324 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு 3 வேளை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. மண்டபம் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் இதற்கான ஒப்பந்தம் எடுத்துள்ளார். இவருக்கு அகதிகளுக்கு உணவு வழங்கியதற்காக கடந்த 2023ஆம் ஆண்டில் 96 லட்சம் ரூபாய் அரசால் வழங்கப்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து உணவு வழங்கிய நிலையில் 2.65 கோடி ரூபாய் பாக்கி உள்ளது. பல முறை கேட்டும் அரசு பணம் வழங்கவில்லை. சரவணன் உணவு விநியோகத்தை நிறுத்துவதாக கூறிய போது வழக்கு பதிவு செய்வோம் என அதிகாரிகள் அவரை மிரட்டியுள்ளனர். இதனால் கோபமான சரவணன் நேற்று முன்தினத்திலிருந்து அகதிகளுக்கு உணவு வழங்குவதை நிறுத்தியுள்ளார். இதனால் அகதிகள் பட்டினியில் தவித்தனர். இதை அறிந்த மண்டப முகாம் பொறுப்பு சப் கலெக்டரான மாவட்ட வழங்கல் அதிகாரி இளங்கோவன் சரவணனிடம் பேச்சு நடத்தினார். பணம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த பின் மதியம் 3 மணிக்கு மேல் அகதிகளுக்கு உணவு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் முதன்முறையாக 14வது உலகக்கோப்பை ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டிகள் சென்னை மற்றும் மதுரையில் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ளதாகவும், மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் அதற்கான மைதானம் மற்றும் பார்வையாளர்கள் கேலரி உருவாக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழகத்தில் இந்து கோவில் சொத்துக்கள் ஏழை எளிய மக்களின் நிலங்களை அபகரிக்கும் சட்டமாக வகுப்பு வாரிய சட்டம் உள்ளது. கடந்த 1996ஆம் ஆண்டு வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு முன் வகுப்பு வாரியத்திற்கு 4 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருந்தன. தற்போது 12.40 லட்சம் ஏக்கராக உள்ளது. பல லட்சக்கணக்கான கோடி வகுப்பு சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. இவற்றை மீட்டு ஏழை எளிய முஸ்லிம் சமுதாயத்தில் ஒப்படைப்போம். வகுப்பு சொத்துக்கள் இல்லை என்றால் உங்களுக்காக நானே போராடுவேன். வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்தி தீர்வு காண வேண்டும் என கூறியுள்ளதில் என்ன தவறு இருக்கிறது? இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த ஆட்சியினர் பேசுவதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பின் ஒரு நாள் கூட இந்த அரசு இருக்காது. இந்த அரசு இஸ்லாமியர் மக்களை ஏமாற்றுகிறது. ஆனால் இந்து கோவில்களின் இடத்தை வகுப்பு வாரியம் எடுக்க முடியாது. எனவே 24ஆம் புலிகேசியான தமிழக அரசு இஸ்லாமியர்களை ஏமாற்றுவதற்காக இந்த வகுப்பு திருத்த சட்ட எதிர்ப்பை கொண்டு வந்துள்ளது என்று கூறியுள்ளார். மரக்காணம் கலவர வழக்கில் கடலூர் பாமகவினர் 20 பேர் விடுதலை செய்து விழுப்புரம் நீதிமன்றம் 20 பேரை மரக்காணம் கலவர வழக்கில் கடலூர் பாமகவினர் 20 பேரை விடுதலை செய்து விழுப்புரம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி வன்னியர் சங்கம் சார்பில் இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக மாமல்லபுரத்திற்கு வாகனங்களில் சென்றனர். அப்போது வழியில் மரக்காணம் பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் மாநாட்டிற்கு சென்ற பாமகவினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு கலவரமாக மாறியது. அதில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. சில வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. வீடுகளுக்கும் தீ வைக்கப்பட்டது. இது தொடர்பாக மரக்காணம் போலீசார் சட்டவிரோதமாக கூடுதல், பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல், வீடுகளை எரித்தல், வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிந்து பாமக கடலூர் மாவட்ட முன்னாள் செயலாளர்கள் கலையரசன், சசிகுமார், நிர்வாகிகள் ஜெய்சங்கர், சிவக்குமார், சுப்பிரமணியன், ஆனந்த் சங்கர், சுதாகர் உட்பட 20 பேரை கைது செய்தனர்.
இந்த வழக்கு விழுப்புரம் SC/ST சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. பாமக தரப்பில் வழக்கறிஞர் மாரிமுத்து ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி பாக்கியஜோதி அரசு தரப்பில் சாட்சியங்கள் நிரூபிக்கப்படாததால் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 20 பேரையும் விடுதலை செய்து தீர்ப்பளித்துள்ளார். உக்ரைனை தற்காலிகமாக ஐநாவின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து திறமையான அரசை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து கார்கள் இறக்குமதி மீது 25% வரி விதித்துள்ள காரணத்தால் உள்நாட்டில் கார்கள் விலையை உயர்த்தக்கூடாது என்று அமெரிக்க கார் நிறுவனங்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். வங்கதேச இடைக்கால அரசுக்கு முழு ஆதரவளிப்பதாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் உறுதியளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.